எவ்வளோ பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினைக்கிறீங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இஸ் இன்டென்ஷனல். நீ வெற்றியா வாழுவேன்னு முடிவு பண்ணால் மாத்திரமே வெற்றியா வாழ முடியும். வெற்றி சும்மா வந்துடாது. ஜெயிக்கணும், வாழ்க்கையில உலகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தீர்மானம் பண்ணிடணும், முடிவு பண்ணிடணும். முடிவு பண்ணாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. இட்ஸ் யுவர் வில், ஃப்ரீ வில். ஆத்மால இருக்கிற ஒரு பகுதி என்னன்னா சித்தம். ஆத்மால இருக்கிற ஒரு பகுதி என்ன? ஆத்மால 3 இருக்குது. 1 உங்களுடைய எண்ணங்கள், 2 உங்களுடைய உணர்ச்சி, 3 உங்களுடைய சித்தம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆத்மான என்ன? உங்களோட சோல் அப்படின்னா என்னன்னா, சோல்னா யுவர் மைண்ட், யுவர் தாட் லைஃப். உங்களுடைய எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனை, அது 1. 2வது உன்னுடைய உணர்ச்சி, 3வது சித்தம், முடிவு, தீர்மானம். ஆண்டவர் இந்த ஆத்மாவை வச்சுதான் நம்ம லைஃப் ஆப்ரேட் பண்றாரு. நம்ம லைஃப் ஆப்ரேட் எது பண்ணுது? ஆத்மா தான் பண்ணுது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சின்னு சிந்திக்கிறோம், உணர்ச்சி போக சொல்லுது, புரியுது? அப்ப இந்த சிந்தனையும் உணர்ச்சியும் ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரி, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இதாகும். சிந்தனை ஒண்ணு சொல்லிச்சுன்னா உணர்ச்சி அதை எஸ் சொல்லிடும். இன்னும் சொல்ல போனா இந்த சிந்தனைக்கு எப்பவுமே உணர்ச்சி ஜால்ரா அடிக்கும். ரொம்ப டயர்டு அப்படின்னு சிந்தனை நினைச்சு என்னன்னு உணர்ச்சி, ஆமா அப்படிதான், நீ போய் தூங்கிரு அப்படின்னு சொல்லும். See, it's like that. புரியுதுங்களா? அதே இந்த சிந்தனை பாசிட்டிவா ஏதாவது சொல்லிச்சுன்னா உணர்ச்சி எப்பவுமே அந்த சிந்தனையோட டிபெண்டா இருக்கும். Your emotion is a dependent on your mind. புரியுதுங்களா? அதனாலதான் எமோஷன்ஸை மாத்த முடியாது. ஏன் அப்படின்னா எமோஷன் இஸ் a flow. அது எதை நம்பி என்னன்னா இந்த மைண்டை நம்பிதான் இருக்கும். இந்த மைண்ட் சரியா நடத்துச்சுன்னா இந்த எமோஷன் சரியா இருக்கும். இது தப்பா ராங்கா டீல் பண்ணிச்சுன்னா இது ராங்கா இருக்கும். இது 2 டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட சித்தம் இருக்கு. என்ன சொல்றது புரியுதுங்களா? உங்களோட மைண்டை டிபெண்ட் பண்ணி, உங்களோட உணர்ச்சி சிந்தனையை சார்ந்து இருக்கிறது. உன்னுடைய சித்தம்னா நீ எடுக்கிற முடிவு, உன்னுடைய தீர்மானம், இத 2 சார்ந்து இருக்கு. உன்னுடைய சிந்தனை உணர்ச்சியை சார்ந்து இருக்கும். காலையில ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சுன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க, சர்ச்சுக்கு வேணான்னு சொல்லும். டல்லா இருக்குது, ஒரு நாள் தூங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், டயர்டா இருக்குது, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டுல. இப்போ இதுதான் ஆத்மா. ஒண்ணு நம்மளுடைய சிந்தனை. அந்த சிந்தனை உணர்ச்சி தெரியலங்களா? உள்ள இருக்கிற உணர்ச்சி என்ன? சந்தோஷம், துக்கம், பயம், கோபம், இதெல்லாமே உணர்ச்சிகள் தான். பயம் எப்படி வரும்? ஜெசபேல் சொல்ற நாளைக்கு ஒண்ணு கொண்டுடுவேன்னு. அந்த செய்தி வருது, சிந்தனையில ஐயோ அப்படின்றான். உடனே என்ன ஆகுது? சிந்தனை அதை ஏற்றுக்குச்சு, அக்செப்ட் பண்ணிடுச்சு. அந்த மைண்ட்ல அதை ஏற்றுக்கொண்டு ஐயோ என்ன கொன்றுவாளோன்ற அந்த எண்ணங்கள் உள்ள என்ன பண்ணுது என்னன்னா பயத்தால் அப்படியே நிரப்புது. உடனே முடிவெடுக்கிறான், என்ன இந்த ஊரை விட்டு என்ன பண்ணிடலாம், ஓடி போயிடலாம். புரியுதுங்களா? அப்போ இது 3 முடிவெடுத்தா இந்த சரீரம் கேட்டுதான் ஆகணும். சிந்தனை, உணர்ச்சி, உன்னுடைய தீர்மானம், சித்தம் இல்ல தீர்மானம், இது 3 முடிவு பண்ணிட்டா இந்த சரீரம் மறுக்க முடியவே முடியாது. ஏன்னா இது 3 உடைய இந்த சித்தத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுதான் இந்த சரீரத்தினுடைய ஃபங்க்ஷன். தான் புரியுதுங்களா? உங்க ஆத்மா எங்க போகணும்னு நினைக்குதோ அங்க கொண்டு போய் உங்களை விடுகிற வாகனம் தான் இந்த சரீரம். இதுதான் சோல் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மான்னு சொல்லலாம். ஆத்மால இதுதான் இருக்குது, இது ஆத்மா. அப்போ இந்த சிந்தனை ஒரே நாள்ல எல்லாம் சரியாயிருமா? இல்ல, இது ஒரு ப்ராசஸ். இது என்ன? இது ஒவ்வொரு நாளும் நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டிய, எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த சிந்தனை தானா மாறிடும், இந்த எண்ணங்கள் தானா மாறிடும், இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகவே ஆகாது. அது அப்படியே தான் இருக்கும். unless you take a decision to change. நீ ஒரு தீர்மானம் எடுத்து இதை நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்து நீ ஒரு தீர்மானம் எடுத்து அதை மாத்துறதுக்கான எல்லா காரியங்கள் எப்படி எல்லாம் அதை மாத்தலாம், எந்த மாதிரி, நான் சொல்றது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சு?